नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ मानो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं समगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओम श्री सद्गुरुपरमात्मने नमः। विवेक चूड़ामणि போதோபலப்தி அப்படிங்கறதான அத்தியாயத்தை நாம் இன்று கற்றுக்கிறோம். போதோபலப்தி அப்படின்னா நாம் போதம்னா அறிவு, நாலேஜ். லப்திகி அப்படின்னா கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கிறது. சோ மனிதனுக்கு இன்ன வரைக்கும் கிடைச்சதான அறிவை, நாலேஜ், இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது, பிராக்டிஸ் பண்ணி எப்படி நிரூபிக்கலாம், நிரூபிக்கிறது. மூன்று முக்கியமான தத்துவங்கள் நாம் கத்துக்கிறோம். அதுல சரீரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது, முதல்ல மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. சரீரம் எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய படைப்பு, அது என்னென்ன பண்ணும், என்னெல்லாம் கேட்கும், என்னெல்லாம் கேட்காது, எதையெல்லாம் அடைய விரும்பும், எதை அடைய விரும்பாது. சரீரத்தை பத்தி நிறைய நமக்கு தெரியும். உடம்பினுடைய மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய சுபாவ குணங்கள், அது எல்லாம் நமக்கு தெரியும். மனசு ஒரு 20-30% தெரியும். நம்மளுடைய மனசு நமக்கு சொன்னது கேட்குமா, நம்ம மனசு என்னெல்லாம் விகாரங்களை பற்றி நினைச்சு பார்க்கறது, மனசு எந்த அளவுக்கு நம்மளால ஜெயிக்க முடியாது, மனசு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். கண்ட்ரோல் கிடையாது, ஆக்சுவலி ஒரு ரெகுலேஷன், ரெகுலேட் பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்தெந்த நேரத்துல மனசுக்கு நாமளே ஆறுதல் பண்ணுவோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி நினைக்காதே, இதுக்கு நான் வேற ஒரு இன்வால்மெண்ட் இருக்கேன், வேற ஒரு வேலையில் இருக்கேன், அப்படி நாமளே நம்ம திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் பண்றோம். உடம்ப பத்தி எந்த அளவுக்கு தெரியுமோ அதனுடைய பாதிதான் நமக்கு மனசை பத்தி தெரியும். அப்ப எவ்வளவு நம்மளுடைய ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சரீரத்தை பத்திய உணர்வு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% இருக்கு வச்சுக்கோட, 50% தெரியாது என்ன நடக்கிறது உடம்பு, ஒண்ணுமே தெரியாது. தெரியுமானா அடுத்த நிமிஷம் இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும். சரீரத்தை பத்தி 50% தெரியும் வச்சுக்கோங்களேன். அதனுடைய 50% தான் மனசு, அதாவது 25%. அந்த 25% 50% வந்து 12.5% அப்ராக்சிமேட்லி. ஒரு ஜீவன், ஆத்மா அப்படின்னா எந்த அளவுக்கு தெரியும்னா, ஜீவன் இப்படி எல்லாம் இருக்கும். ஆத்மாங்கிறது ஜீவனுடைய பேரு தான் ஆத்மாவுக்கு. ஜீவோ பிரம்மைவனாபர. சரீர போதம் இருந்து உடம்பில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஜீவன் என்பதான பெயர். இந்த உடம்பை விட்டு வெளியே வந்ததும் அதுக்கு ஆத்மா என்பதான பெயர். இந்த ஆத்மா எங்க போய் சேரும்? பரமாத்மாவுக்குள்ளதான் போய் சேரும், வேற வழி ஒண்ணும் கிடையாது அதுக்கு. ஆனா ஏர் பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி ஏர்கிராப்ட் எல்லாமே சப்போஸ் டு கோ இன் ஒன் பாத்துல இருந்தா கூட சில நேரத்தில் ஏர் பாக்கெட்ல போய் மாட்டின்னு தகராறு பண்ணிடும். அத மாதிரி இந்த ஜீவன் உடம்பை விட்டு ஆத்மா என்றதான தகுதியை அடைந்து ஆத்மா பரமாத்மா என்றதான மகத்துவத்துக்கு லயமாக வேண்டும். அது லயமாகாத நிலையில ஒருவேளை எங்கேயா எஸ்க போய் மாட்டிக்கும். அதுதான் இந்த பிரேதாத்மா, மகாபாவமன் ஆத்மா, தீன ஆத்மா, அவசப்படுற ஆத்மா அப்படி இப்படிங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஒன்ஸும் டைரக்டா போயிடும், கவலைப்பட வேண்டாம். ஒரு நேரமாவதும் ஒரு நிமிஷமாவதும் தெய்வ சிந்தனை பண்ணினதான அந்த ஜீவன், இறைவனுடைய நாமத்தை சுதி பண்ணினதான அந்த ஜீவனுக்கு ஒரு நாளைக்கு ஏற்பாடு மாட்டிக்க வழி இல்லை. புரியுறதா? ஒண்ணுமே இல்லை, தெய்வ நிந்தனை பண்ணினவனானா கூட ஒரு வேளை என்ன, அப்போ இறைவன் பேர சொல்லி நிந்தனை பண்ணிருப்பாங்க. கம்சனுக்கு அப்படித்தானே கிடைச்சது மோட்சம் இல்லவா? நிறைய பாவம் பண்ண வாழ்க்கையெல்லாம் மோட்சம் கிடைச்சிருக்கு இல்லவா? புராண கதைகள் எல்லாம் எப்படி கிடைச்சது? சோ அந்த அளவுக்கு அதை விட மட்டமான கேஸ் தான் மாட்டிக்கு போறது. அந்த கேட்டகரியில் நமக்கு தெரிஞ்சவா கூட இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த லைன்லயே போறது கிடையாது. சீதா சாதா காலையில தூங்கி இருந்து
இரவு நேரத்துக்குள்ள ஏதோ வேலை பண்ணிட்டு கொஞ்சம் வயசுல ரொப்பிட்டு இரவு நாமத்தை சொல்லிட்டு இப்படி காலத்தை ஓட்டிட்டு போறவங்களுக்கு அந்த ஏரியாவிலே போனது கிடையாது. அப்ப அவ்வளவு கொடூரமான பாபம் பண்ணினவங்க தான் அந்த நிலையில அந்த உலகத்துல போய் மாட்டிக்க போறாங்கிறத பத்தி கவலை வர வேண்டாம். பகவத் பாதர் இங்க ரொம்ப பிரமாணமாக சொல்ல போறார், அத்தன்டிபிகேஷனோட சொல்ல போறார், ஓங்கி சொல்ல போறார். இன்னும் இவ்வளவு அறிவு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் இந்த ஞானத்தில் எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது. அதனால்தான் இந்த ஸ்லோகங்கள்ல தனக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான அந்த ஆத்மா அனுபவத்தை ரொம்ப செரிஷ் பண்ணிக்கணும். நாமளே அதை திரும்ப 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 உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சுவாவனுடைய சுபாவம்னு கூட சொல்லுவார். சுவா அப்படின்னா நாய். நாய்க்கு மட்டும்தான் ஒரு கெட்ட சுபாவம் இருக்கு. என்னது? வெளியில கக்கிட்டு திருப்பி சாப்பிடும். சில இடங்கள்ல ஒரு நாயினுடைய சுபாவம்னு கூட சொல்லிக்கலாம். நிதித்தியாசனங்கிறது அப்படிதானே. நாம் ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு பூஜையில பட்ட அனுபவத்தை, அந்த சுகத்தை, அந்த த்ரில்லிங்க திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல புராண கதை கேட்டதனுடைய மகத்துவத்தை நாம் திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கிறோம். அறிவை நினைச்சு பார்க்கிறோம். இது நிதித்தியாசனம் தான். அது சாப்பிட்டதே திருப்பி எடுத்து சாப்பிடறதுக்கு சமம் தான். அது புரியுதல்வா? ஆகவே மனிதர் தன்னுடைய அறிவை எந்த அளவுக்கு செரிஷ் பண்ணிக்கிறான், அறிவிலிருந்து எப்படி அவன் அறிவை திரும்ப திரும்ப உண்டு அதுல மகானாகிறான்றதான விஷயத்தை தான் இது சொல்ல போறோம். 479வது ஸ்லோகம். இதி குருவச்சனாச்ருதி பிரமாணாத் பரமகம்ய சதத்வமாத்மயுக்த்யாஹ பிரசமிதகரணாஹ சமாஹிதாத்மா க்வஜித சதாகிருதி ஆத்மனிஷ்டே துபூயாத் ஆத்மனிஷ்டே பபூத். ஆச்சாரியனுடைய உபதேசம். ஆச்சாரியன் அப்படி என்ன அர்த்தம்? ஆச்சார அனுஷ்டானத்தில் இருக்கிற குரு. எல்லாரும் ஆச்சாரியன்மார் கிடையாது, எல்லாரும் குருவும் கிடையாது. ஆச்சாரியனை விட பெருசு குரு ஸ்தானம். குருவோட பெரிய ஸ்தானம் மகாகுரு. மகாகுருவோட பெருசு சத்குரு. சத்குருவோடைய பெருசு ஜெகத்குரு. ஜெகத்குருவோட பெருசு ஆதிகுரு. ஆச்சாரியன் அப்படின்னா நமக்கு ஆசிரியர்ல இருக்காருவா, ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கறாள். அது மாதிரியே பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர். ஆனா ஆச்சார அனுஷ்டானத்தை வாழ்கின்றவர். ஆச்சாரியனுடைய உபதேசம் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொடுத்ததான இந்த பரம தத்துவங்களை எல்லாம் கேட்டதான ஒரு சீடர், ஒரு சிஷ்யன், ஒரு ஃபாலோவர், ஒரு சீக்கர். ஆச்சாரியனுடைய உபதேசத்தை பெருசாக வைத்துக் கொண்டும் வேத வியாக்கியானத்தை சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் பிரமாணமாக வைத்துக் கொண்டு யுக்தி போதத்தினாலேயும் தான் விசகலனம் பண்றது, பிரிச்சு பார்த்து அதை பியூட்டிஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்படி சொன்னாரே அது கரெக்டா தப்பா, எந்த அளவு கரெக்டா இருக்கு, எந்த அளவு கரெக்டா இல்லை, நீதி சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், யுக்தி சாஸ்திரம் போன்றதான சாஸ்திரங்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது எல்லாம் நமக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நாம 100% நம்பலாமா நம்ப கூடாதா, எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கறதான ஒரு தீர்மானத்துக்கு வரதான ஒரு நிலை. அதனாலதான் யுக்தியோடையும் சேர்ந்து சுய சிந்தனையினாலையும் தான் சுயமேவ உட்கார்ந்து நினைச்சு பார்த்து சிந்தித்து பார்த்து பரமமான ஆத்ம தத்துவத்தை ஒருவன் புரிந்து கொண்டான். ஆச்சாரிய உபதேசம், யுக்தி சாஸ்திரம், சுய அனுபவம், இது எல்லாத்தையுமா போட்டு சேர்த்து கலந்து ஒருவனுக்கு பூர்ணமாக புரிந்துவிட்டது ஆத்ம தத்துவ போதம்ங்கிறது என்ன. ஆத்மா என்பதே தத்துவம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு போதம், ஆத்ம தத்துவ போதம். இல்லைன்னா தத் அப்படின்னா நான், இறைவன். துவம் அப்படின்னா நீ, உன்னுடையது. மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். நான் நீ, இறைவன் நான், நான் இறைவன். தத்துவ போதத்தினுடைய மகத்துவம்.
இத புரிஞ்சின்ற ஸ்திதிக்கு இத பூர்ணமாக புரிஞ்சதுக்கு அப்புறமா பாஷ்யாந்தரமாக இருக்கக்கூடியது, வெளியும் உள்ளே இருக்கக்கூடியதான எல்லா விதமான கரணங்களுடையது. கரணங்கள்னா என்ன அர்த்தம்? காரியங்களை செய்யக்கூடியதான உறுப்பிகள். அந்த கரணங்கள் எதெல்லாம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த கரணங்கள். பாக்கிய கரணங்கள் கை, காலு, நாக்கு, மூக்கு எல்லாம் இருக்கலாம். இந்த சகலவிதமான கரணங்களையும் அடக்கி ஜெயிச்சு இல்லைன்னா புரிஞ்சு பரம நிச்சலமாக கொஞ்சம் கூட ஒரு அயோட்டா இங்க அங்க மனசு போகாம, சிந்தனைகளை இன்னொரு இடத்துக்கு போக விடாம, உடம்பும் தன்னுடைய சொல்படிக்கு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து நிஷ்டையா மனப்பூர்வமாக பூர்ணமான மனசோட எல்லா விதமான சிந்தனைகளையும் அடக்கி, அதுக்குத்தான் இந்த சனாதன தர்மத்துல சிந்தனைகளை அடக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி உபாதிகளை சங்கரிப்பிச்சாங்க. சனாதன தர்மத்திலையும் முன்னாடி பூஜைகள் எல்லாம் உபாதிகள்லாம் கிடையாது. எந்த மதத்தையாவது உட்காந்து பெரிய கோவில் கட்டி பூஜை பண்ணது பார்த்திருக்கீங்களா? எங்கேயுமே கிடையாது. அவங்க உட்கார்ந்த இடத்துல பரபிரம்மத்தை ஓம் 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 இதை தவிர ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் தொழில் உட்கார்ந்துருக்கா யுகங்களாக. இந்த விவகாரிகள் சம்சாரிகள் வந்ததிலிருந்து அவங்களுக்கு மனசு கண்டடத்திலையும் பறக்கும். என்ன பண்ணா, ஒரு படத்தை வச்சார், ஒரு விளக்க வச்சார், அப்புறம் ஒரு பூர்ண கும்பத்தை வைக்க ஆரம்பிச்சார். அப்படி படிப்படியாக ஒன்னொன்னா கூட்டி 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 இப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்கிறதும் இல்லாத எல்லாத்தையும் அப்போது கூட்டி கருதி இப்ப அதெல்லாம் தான் டென்ஷன். அதனால இருக்கிற சமாதானம் போச்சு. சரி, பாஷ்யமாக இருக்கக்கூடியதான உபாதிகள் நாம் எதுக்கு தெரிந்தோம் அப்படின்னா, அந்தரீகமா இருக்கக்கூடியதாக இந்த மனசினுடைய ஓட்டத்தை பிடிச்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு ஊருக்கு இங்கிருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ரோடு போட்டிருக்க. ரோடு இல்லாத ஊருக்கு எப்படி வேணா போயிடலாம். அந்த ஊரு போய் சேர்ந்தா இப்படிதான் போனதுண்டா. ஒருத்தர் சைடு வழியா போவான், ஒருத்தர் மேடு வழியா போவான், ஒருத்தர் குதிச்சு போவான், ஒருத்தர் நடந்து போவான், ஒருத்தர் சைக்கிள்ல போவான். ஒரு ரோடு இருக்கு போட்டிருக்கோம். ரோடு இருந்தது அப்படின்னா எல்லாருமே அந்த ரோடு வழியாகவே போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ எதுக்காக உபாதிகளை கண்டுபிடித்தார்களோ அந்த உபாதியை இன்னைக்கு என்னெல்லாம் தேவை இருந்தது இல்லாதெல்லாம் போட்டு குழப்பி மனுஷனுடைய இருக்கிற கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமா ஒன்றுபடுத்துவதுதான் மனிதனுடைய திறமை, சக்தி. பாருங்க, மனிதனை தவிர வேற யாராலையும் எல்லாரையும் சேர்க்க முடியாது. 10 நாய்கள் சேர்ந்து எல்லாமே சேர்ந்துக்குமா ஒரு டூருக்கு போயிட்டு போக முடியுமா? பொண்ணு அடிச்சுக்கும். வழியில ஏதாவது சாப்பாடு பொருள் பார்த்து வச்சுக்கோங்களே, அவ்வளவு பெரிய மித்திரங்களா இருக்கிறவங்க எல்லாரும் எனிமீஸ் ஆயிடுவா. எல்லா டாங்கீஸுமா சேர்ந்து ஊருக்கு போச்சு அப்படின்னா என்னதுக்கா? உலகத்துல எதுவுமே இந்த இன்டெகிரிட்டி, ஐக்கியமத்தத்தை உருவாக்க முடியாது. மனிதன் ஒருவனால மட்டும் முடியும். காரணம் என்னன்னா, மனிதனும் மனசுதான் காரணம் இருக்கு. இப்ப தெய்வ சிந்தனைன்னு எடுத்து பார்ப்போம். ஒரு ரூமுக்குள்ள எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பகவத் தியானம் பகவத் பஜனம் பண்ற நேரத்துல அத்தனைடைய மைண்ட் செட்டு ஈக்குவல் ஆயிடும். எவ்வளவுதான் வேரியேஷன் வந்தாலும். அதுக்கு காரணம் என்ன இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுடைய மண்டைக்குள்ளே ஒரு ப்ளூடூத் ஃபிட் பண்ணியிருக்கார் பகவான். ஒரு ப்ளூடூத் இருக்கு. இதுக்கு நியூரோ வைஃபைன்னு பேரு இருக்கு. டுவோடு வைஃபை இல்லாது நியூரோ வைஃபை. ஸ்பிரிச்சுவல் சுப்ரீம் பவர்னு பேரு இருக்கு. அத்தனுடைய மண்டையில இருக்கு. சிரோ பிந்துன்னு பேர் இருக்கு. அந்த ரவுட்டர் எங்க இருக்கு? சிரோ பிந்து. சகசார பத்மத்துல சிரோ பிந்து அப்படின்னா, இப்ப இந்த ரவுட்டர் இருக்கல, அது என்ன பண்ணும்? அது அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு என்ன பண்றது? என்னுடைய வேவ்ஸ், அந்த கனெக்டிவிட்டி என்ன பண்ணுவது? இப்படி ஸ்கொயர் ஆகுதா எல்லாம் போகாது. இந்த ட்ரம்ல இந்த சுத்துற மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா கேலக்சி எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி சுத்திட்டு. அந்த பீமுக்குள்ள யாருக்கெல்லாம் போக முடியுமோ அந்த நெட்வொர்க்கினுடைய வித்தின் ஏரியாவுக்குள்ள அவளுக்கெல்லாம் கனெக்ஷன் கிடைக்கும்.
இது எண்ட்லெஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் வந்துட்டு 50 மீட்டர் 20 மீட்டர் 25 மீட்டர் இப்படி எல்லாம் கனெக்ஷன் இருக்கும் ஒரு அக்சஸுக்கு. இது எப்படின்னா சகஸ்ரதர பக்கம், எப்படி ஆயிரக்கணக்கான பீம் ப்ரொடியூஸ் பண்றதுனுடைய வேவ்ஸ். சோ இந்த பிரம்மாண்டம் வரைக்கும் அதனுடைய வேவ்ஸ் போகும். அங்க மகாவிஷ்ணுவுக்கும் அந்த வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். வைகுண்டத்தில் உட்காந்து கைலாசத்தில் உட்காந்து பரமசிவனை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த கனெக்ஷனுக்கு என்ன பேரு? இறைவன் நம்மளை எப்படி கனெக்ட் பண்றார்? புத்தி ரூபேனா. நாம் பகவான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம்? பக்தி ரூபேனா. நான் பியூட்டிஃபுல் கனெக்ஷன் பாருங்க. சாதாரணமான பூமி கிடையாது, பெரிய பூமி. இது மகா சக்தி வாழ்ந்தது இந்த பூமி. பூலோகங்கிறது பூமிக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு? தூக்க முடியாத வெயிட்டா? பூமியோட வெயிட் கண்டுபிடிக்க ஒரு சின்ன ஃபார்முலா ஈஸியா சொல்லி கொடுக்கற. பஞ்சபூதங்கள் 5. யுஏயோட டெலிபோன் கோடு 974 971. அப்ப என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ராங். 974 அது பஹ்ரைன் இல்லையா? அந்த டெலிபோன் கோடு ஞாபகம் வச்சுக்கோ. 5974 ட்ரில்லியன் கிலோகிராம் பூமியோட வெயிட். 5974 ட்ரில்லியன் கிலோகிராம் பூமியோட வெயிட். அந்த பூமியில் இருக்கிறதான கோடிக்கணக்கான ஜீவராசிகள், இவாள அத்தனை பேரை கனெக்ட் பண்றதான ஒரு சர்வர் அங்க உட்காந்து. இது பூலோகம். இது மாதிரி பல உலகங்கள் இருக்கு, பல கிரகங்கள் இருக்கு. செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார். சனீஸ்வரனோட பியூட்டியை பாருங்க. சனி கிரகம் ரொம்ப நிதானமா சுத்துறது. சூரியன் ஒரு ரவுண்ட் பண்ணி வரதுக்கு 30 வருஷம் டைம் எடுக்கிறது. 30 வருஷம். ஒரு ராசி 2.5 வருஷம் டைம். டைம்ஸ் 12 30 கீழே 28 பிளஸ் சம்திங் வரும். அப்ராக்சிமேட் ரிட்ரோகேஷன் வச்சது 30 வருஷம். சனி கிரகங்கிறது வந்துட்டு பூமியினுடைய 700 டைம்ஸ் பிகர். சனீஸ்வரன் பூமியினுடைய 700 டைம்ஸ் பிகர் சைஸ். பாருங்க, பூமியை நம்ம 43,000 கிலோமீட்டர் இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஒரு ரவுண்ட் பிடிக்கிறதுக்கு 28 மணி நேரமான ஒரு பிளைட்ல சுத்தனமான ஆவரேஜ் 1500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன முடியாது. ஒரு இடத்த ஆரம்பிச்சு சுத்தி ரவுண்ட் அடிச்சு வரது. அதே நேரத்தில் அந்த சாட்டர்னோட வெயிட் என்ன? எவ்வளவு இருக்கும்? ரொம்ப தூரம் இருக்கு அல்லவா? அதனால எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். கிடையாது. only 100 times of Earth. பூமியினுடைய அதாவது 574 பில்லியன் கிலோகிராம், அவ்வளவுதான் வெயிட். only 100 times of the Earth and total weight. Size is 700. As you rightly said, because of the gas. அது gas planet. இதுல மாஸ் ரொம்ப கம்மி. எதுக்கு சொல்லி வர அப்படின்னா, இப்ப ஏற்பட்டதான பூலோகத்துல நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா ஒரு சங்கல்பம்ங்கிறதான மெத்தட கொண்டு வந்துட்டார் மகர்ஷிகள். ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் தேவா லக்ஷ்மீபதேஹே அங்குரீகம் ஸ்மராமி.
தாராமண்டலத்துக்கு ஒரு கனெக்ஷன், சந்திரமண்டலத்துக்கு ஒரு கனெக்ஷன், நமக்கு ஒரு கனெக்ஷன். திரிகோணம், ட்ரையாங்கிள் பிரின்சிபல், 3 லைன்ஸ் இருக்கிற கேபிள். ஒண்ணு நம்மளுடைய பிறப்புக்கு காரணமான நம்மளுடைய ஐடென்டிட்டி நட்சத்திரம். 2 நம்மளுடைய மனசு காரணமானது சந்திரன். 3 நாம். அதுதான் தெய்வத்தினுடைய மகத்துவம். சோ தெய்வம் நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய மனசு. இந்த 3 படிச்சவே போக ஆத்மா, மனசு, சரீரம். நட்சத்திரங்கிறது சரீரம், மனசுங்கிறது சந்திரன், ஜீவன் அல்லது ஆத்மாங்கிறது இறைவன். 3 பேர். யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் இது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரிக்க முடியாது, சேர்ந்தே இருக்கும். ஆனா மாயினுடைய மகத்துவத்தினால இந்த கேபிள்ஸ்ல இருக்குல்லவா, கேபிள்குள்ளதான் லைன் ஆக்சுவலா ஓடிட்டு இருக்கு. மேல இருந்து இருக்க அவுட்டர்ல அதனுடைய கவரிங் இருக்குல்லவா, இன்சுலேஷன் இருக்குல்லவா, அதுக்கு பேர் தான் மாயா. சோ உள்ள என்ன இருக்குன்னு அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதுல சாதாரண லெண்ட் லைன் இருக்குமா, 3 லைன் இருக்குமா, காப்பர் வயர் போட்டிருப்பாளா, அலுமினியம் வயர் போட்டிருப்பாளா, கோல்டு வயர் போட்டிருப்பாளா, சில்வர் வயர் போட்டிருப்பாளா, இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த அறிவாளிக்கு, ஞானம் இருக்கிறவனுக்கு. அந்த இடா, பிங்களா, சுஷ்மனா என்பதான 3 நாடிகள் இருக்கு. அதே போல் அப்படி சர்வத்தையும் உணர்ந்ததான ஒரு மனிதன் நிச்சல புத்தியோட எல்லா சிந்தனைகளையும் ஒன்றுபடுத்தி இறை சிந்தனைக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக் கொண்டு ஆத்ம நிஷ்டையில சுதிருட சமாதி நிலையை அடைகிறான். சுதிருடம் அப்படின்னா நல்ல திருடது, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் பவுண்டேஷன் இருக்கிறது. வெளிச்சா போட்ட பவுண்டேஷன் கிடையாது, அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பவுண்டேஷன்ல இருக்கு சுதிருட சமாதி. சமாதி சாதா சமாதி கிடையாது, இது திருடமான சமாதி. ஆச்சாரிய உபதேசம், யுக்தி, சாஸ்திரம், அனுபவம், 4 மறக்கவே கூடாது. 4 பில்லர். இது சதுர யுகங்களை போல 4 பில்லர், 4 முக்கியமான தத்துவங்கள். வேதத்துல ஆன்மீக முறையில 4 முக்கியமான விஷயங்களை மறக்கவே கூடாது. எப்ப தூக்கத்துல எழுப்பி கூப்பிட்டு காட்டாலும் கூட சொல்லணும். என்னெல்லாம் 4? யுக்தி, சாஸ்திரம், அனுபவம். இந்த 4 தான் ஒரு மனிதனை முக்தனாக்க முடியும், மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழி உண்டாக்கி தர முடியும். இந்த 4ல ஏதாவது ஒண்ணு போரும் அப்படிங்கிறோம். 4ல ஏதாவது ஒண்ணு போரும் ஒருவனுக்கு முக்தி கிடைக்க. 4ம் இருந்தது அப்படின்னா ஓஹோ அப்படிங்கிற எதேஷ்டம். இதை விட நீ சொல்லிக்கிறது ஒண்ணு இல்லை அப்படிங்கிற பகவத்பாதர். பகவத்பாதருடைய சர்டிபிகேஷன் இது. 480வது ஸ்லோகம். கச்சித் காலம் சமாதாய பரே பிரம்மணி மானசம் உத்தாயா பரமானந்தாம் அதிதம் வஜரம் அப்ரவீத். அப்படி கொஞ்ச நாளைக்கு மனசை பிரம்மத்திலேயே லயமாக்கி வைத்த பிறகு சமாதி நிஷ்டனாரூபனாக மாறப்படுகிறான் அவன். ரொம்ப நாளைக்கு மனச பிரம்மத்தில் வச்சு அவன் ஆட்டோமேட்டிக்கா சமாதி நிலையை அடைந்து விடுகிறான். திரும்ப போதம் வர நேரத்தில் உணர்ந்த பிறகு அந்த நேரத்தில் அக்கம் பக்கம் யாரெல்லாம் இருக்காரோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க அனுபவத்தை. கொஞ்சம் இப்ப மனசுல இடம் கிடைக்கும். ஓ மெமரி இருக்கு, 1 GB கொடுத்துருக்கான், அது ஃபுல்லு. ஆனா திரும்பி நமக்கு லோட் பண்ண என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும், ஏதோ ஒரு போர்ஷன் டிலீட் பண்ணோம், திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம் அல்லவா. இந்த மகாத்மா பிரம்மனிஷ்டையில் இருந்த நேரத்தில் மெமரி ஃபுல்லாயிடும். என்ன சிந்தனைக்கு இடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், வேக்யூம் இருக்குன்னு அர்த்தம்.
சிந்தனைக்கு இடம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஸ்பேஸ் இருக்கையில இப்ப ஸ்பேஸ் இல்லாத நிலையை கொண்டு வரணும். அப்ப பிரம்மனிஷ்டையில ஆழ்ந்து ரொம்ப திருடகாத்திரமாக உட்கார்ந்து இருக்கவனுக்கு என்ன ஆயிடும்? மெமரி ஃபுல் ஆயிடும். அவனுக்கு வேற ஒண்ணுன்னு சிந்திக்கிறதுக்கு இடமில்லை. அத்வைத ரூபமாக அத்வைத வடிவமாக மாறிவிடுகிறான். அதன் பிறகு சிந்தனைக்கு இடம் இல்லாம ஆகிறது. திரும்ப சிந்தனை பண்ணணுமான என்ன பண்ணணும்? அந்த நிலையிலிருந்து கீழிறங்கி வரணும். அதுதான் மகான்களுடைய அவதாரம். மகான்களுடைய அவதாரம் வந்த பிறகு தன்னுடைய அனுபவங்களை கதாரூபத்திலேயோ பாட்டு ரூபத்திலேயோ புரியுதா? தியாக பிரம்மத்துக்கு சும்மா வந்துதா பாட்டுங்க? நம்ம பக்கத்தாட்டில் வந்துதா? வந்ததை எழுதி வச்சுட்டார். எழுதி வச்ச என்ன அர்த்தம்? இங்க ஸ்பேஸ் வந்து கொடுத்து திருப்பி இன்னொரு சிந்தனை, திருப்பி தியானம், போதம் எழுதியாச்சு, போதம் எழுதியாச்சு. இப்படி மகான்களுக்கு மகர்ஷிகளுக்கு வந்ததான போத ரூபத்தை எல்லாத்தையும் உளறி கொட்டினதுதான் வேதம். அதுல இருந்து படிப்படியாக நாமம் லெவல் வரைக்கும் வருது வதிஷ்டியம். ஆகவே உத்தமனான சீரன் கொஞ்ச நாள்ல இந்த தியான யோக அதிஷ்டானங்களால் எல்லாம் இந்த 4 மார்க்கங்கள் வழியாக என்ன பண்றான்னா பிரம்மத்திலேயே ஐக்கியமாகி விடுகிறான் தன்னுடைய மனசை. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்ததுக்கு அப்புறமா உணர்ந்து எழுந்திருக்கிறார். உத்தாரணம் ஆகிறது போதத்திலிருந்து. ஏந்து வந்து பார்த்தாரானா ஸ்பேஸ் வந்து அந்த ஸ்பேஸ் வந்தா அது என்ன பண்றது? திரும்ப ஃபில்லிங். ஸ்பேஸ் வந்தா ஃபில்லிங். சோ எப்பவுமே ஃபில் பண்ணி பூர்ணமாக வச்சா அவனோட நிலை எப்பவுமே பூர்ணமாகவே இருக்கும். எப்ப இருக்கா ஸ்பேஸ் வந்ததோ அபூர்ணம். நம்ம எல்லாம் மூச்சு விட்டு இருக்கிறோம் அல்லவா? மூச்சை இழுத்து விடுறோம். மூச்சை விட்டு இருக்கிறோமா இழுத்து விடுறோமா? இழுத்து விடுறோம். முதல்ல பாப்பா வெளியில வந்ததுமே ஃபர்ஸ்ட் மூச்சு இழுக்கத்தான் செய்யும். எல்லாருமே மூச்சு இழுக்கத்தான் செய்வோம். மூச்சை எடுத்துட்டு விடுறாங்க. இந்த மூச்சுக்கு பஞ்சபூதங்களோட ஐக்கியம் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய தர்ம தத்துவம் இருக்கு இந்த மூச்சுல. நம்ம ஏதோ சாதாரண மூச்சிலேயே பலவிதமான மெத்தடாலஜி இருக்கு கத்துக்கிறது. மகான்கள் மூச்சு வித்தியில என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, நாம மூச்சு இப்படி விடுறோம். இது விடுற நேரத்துல பஞ்சபூதங்களாக பிரி. ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. இது 5 கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா? இந்த மூச்சினுடைய தத்துவத்துக்கு என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, சரம், ஸ்வரம், ஸ்வரம்னா துவனி அல்லவா? சுவாசம். முதல்ல சுவாசம். இரண்டாவது சரம். சரம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னது? அம்பேயர், ஆரோ. சரம் தானே பேரு. அது எப்படி போகும்? போறத போறது இல்லவா? எங்க இருந்த சவுண்ட் வருது, எங்க இருந்தது போறது? அந்த வேகத்துக்கு என்ன பேரு? வாயு. வாயு தானே டிராவல் பண்றது ஃபாஸ்டா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. இந்த வாயு தானே அக்னி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறது, ஜலத்தை தடுக்க வைக்கிறது, ஜலத்தை சுடு பண்ண வைக்கிறது, எல்லாம் இந்த வாயு தானே பண்ணிட்டு இருக்கு உலகத்துல. நமக்கு இந்த வாயு தான் நம்மளுடைய உடம்புல இருக்க எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கு அல்லவா? ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு நடக்காது இல்லைன்னா, வாயு இல்லைன்னா, மூச்சு இல்லைன்னா அப்படியே படுத்தது. சுவாசம், சரம், ஸ்வரம் 3 தத்துவமாகிறது. முதல்ல மூச்சை நம்ம எடுத்தோம், சரம் விட்டோம். விடுற நேரத்தில் என்ன வந்தது? சவுண்டு வந்தது, துவனி வந்தது இல்லவா? இப்ப சொல்லுங்க, பிரணவம் ஓம்ங்கிறதான பிரணவ மந்திரம் இருக்கு. ஓம் மூச்சு
மூச்சு எடுத்துட்டு சொல்லுங்க பாக்கட்டும். ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு அடுத்த பூஜை வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. முடியுமா? முடியுமா? ஏன் முடியாது? இதுதான் ரகசியம். வெளியில வந்தாதான் இருக்கு துவனி, வெளியில வரலைன்னா அதுக்கு துவனி இல்லை, சத்தம் இல்லை. நாமம் ரூபம் இல்லவா? எனக்கு நாமம், எனக்கு ரூபம், ரெண்டு தத்துவங்கள் இருக்கு அல்லவா? வெளியில வந்தா அதுக்கு துவனி ஆகும், சவுண்ட் உற்பத்தி பண்றது. அதுதான் ஓம். தியானம் சொல்றது, எல்லா தியானம் மந்திரம் சொல்றது. சிந்தூராரண விக்கிரகம் மாணிக்கம். இந்த தியானம் சொல்ற நேரத்தை நம்ம சுவாசம் இதயபத்மத்தை விட்டு வெளியே எங்கேயுமே போறது கிடையாது. இப்போ டைம் இல்லை, உட்காந்து வீட்டுல உட்காந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க. தியான ஸ்லோகம் சொல்ற நேரத்துல the entire vibration is taking place in this portion. சும்மா தர 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 அடிக்க ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த மந்திரங்கள் ஒரு மந்திரத்தை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க, எப்படி ஜாயின் பண்ணியிருக்கா. அதனால இந்த மந்திரம் சொல்ற நேரத்துல உடம்புல ஒவ்வொரு போர்ஷன்ஸ்ல எஃபெக்ட் கிடைக்கும். கிளியர்தான்? சோ நம்ம வந்து மூச்சு நம்ம விடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மூச்சு விட்டா மூச்சுக்கு வந்து இந்த 5 நிலை இருக்கு. முதல் நிலை என்னது? ஆகாசம். அதுக்கு அடுத்த நிலை வாயு, அடுத்தது அக்னி மண்டலம், அதுக்கு அடுத்தது ஜலமண்டலம், அதுக்கு அடுத்து பிருத்திவி மண்டலம். மூச்சை விட்டு பிருத்திவி மண்டலம் வரத்துக்கு வந்து 16 அங்குலம் டிஸ்டன்ஸ். 16 அங்குலம். ஒரு அங்குலங்கிறது 1.79 சென்டிமீட்டர். 1.78 சென்டிமீட்டர் வந்துட்டு ஒரு அங்குலம். இந்த விரல்ல இருக்கிறதான ஒரு கண்ணி, இது 3 அங்குலம் ஆச்சு. ஒரு விரல் இருக்கோமா அப்ராக்சிமேட்லி 1.7 பிளஸ் 16 அங்குலம். என்னைக்காவது ஃபீல் பண்ணி இருக்கலாம் நம்ம விட்ட மூச்சு வந்து பூலோகத்துக்கு இடிக்கும்? இன்னும் எல்லாம் விட்டு பாருங்க, உட்காந்து ஸ்ட்ரைட்டா உட்காந்து நல்ல போர்ஸா எடுக்கணும் மூச்சுக்கு. அப்ப இது வரைக்கும் வரும். கையை வச்சுட்டு பார்த்தா தெரியும், இப்படி எல்லாம் தெரியாது. ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுக்கு எங்க போவானாலும் எந்த சலனமும் இருக்கக்கூடாது. நோ வைப்ரேஷன் டேக் பிளேஸ். அதனால இவங்க காத்துல உட்காந்து நிதானமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம விடுற மூச்சு இந்த வாயு அக்னி மண்டலமே கிராஸ் பண்றது இல்லை, பிருத்திவி மண்டலம் வரைக்கும் போனது. அப்பதான் நமக்கு நம்மளுடைய கண்ட்ரோல் இந்த பூலோகத்தில் அடிக்க முடியும். மகான்கள் ஐ ரிமெம்பர், ஒரு குண்டலினி அபியாசம் பண்றதான ஒரு மகாத்மாவை நான் மீட் பண்ணேன். இன்னும் சின்ன வயசுல குழந்தை இருக்கிற காலத்துல அவர் பயங்கரமான குண்டலினி அபியாசம் பண்றவர், திருச்சியிலிருந்து வந்தவர், கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு பேர். சக்தினா அவ்வளோ ஒரு பெரிய சக்தி. கண்ணு பூரா ப்ளூ கலர் ரேடியேஷன் அடிக்கும். அவரோட கண்ணை ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியாது ஒரு நிமிஷம். பஸ் கண்டக்டரா இருந்தார், வேலை பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு சன்னியாசி வண்டியில ஏறினார். அப்ப இவர் சாதாரண எல்லார்ட்டையும் பணம் கேட்கற மாதிரி பணம் கூட டிக்கெட் வாங்கயா அப்படின்னு. அந்த சன்னியாசி பார்வை பார்த்தாரா அவரை, எங்கிட்ட டிக்கெட் கேட்கற, உனக்கு டிக்கெட் வந்து நான் வந்திருக்கேன் வா அப்படின்னு. இவர் கண்டக்டர் ஆகுங்கிறதான போதை போயிடுச்சு. கையில பேக் இருக்கு, பணத்துடைய பேக் இருக்கு, அதை மறந்து போயிடுச்சு. பஸ்க்கு விசில் அடிச்சார், வண்டி இருந்தது. இந்த சன்னியாசி இறங்கி போனா அதுக்கு பிறகு இறங்கி போனாரா. டிரைவர் கத்துன்னு கத்துற, யாரு டிரைவராவது ஊராவது உலகமாவது பஸ்ஸாவது ஒரு சிந்தனை இல்லை, நேரம் காட்டுக்குள்ள போயிட்டான். சக்ஷு தீட்சை ஒரு காட்டுக்குள்ள போய் அங்க போயிட்டு அவருக்கு அபியாசம் சொல்லி கொடுத்தார். பெரும் முருக பக்தர், மகா முருக பக்தர். அவர் நடக்கிறத வரத்த போற இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு விபூதி வாசனை அடிக்கும்.
அந்த கிராமத்துக்குள்ள வந்து உள்ள நுழையறதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற இடமெல்லாம் விபூதி வாசனை அடிக்க ஆரம்பித்தார். அவர் வந்துட்டு மூச்சு விடுறது அப்படின்னா ஒரு மூச்சு எடுத்து விடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் எல்லாம் ஆகும். தேவையில்லாம ஒரு பேச்சு பேச மாட்டார். நான் அப்படியே விளையாடிட்டு இருக்கேன் ஒரு வீட்டு வாசத்துல. அந்த ஊர்ல எல்லாம் திண்ணைகளோட இடம் தெரியுமா, வில்லேஜ் கிராமங்கள். அந்த அந்த வீட்டுல மேடையில உட்காந்து இருக்காரு. இப்படி மோஸ்ட் ஆஃப் டைம் வீராசனத்துல உட்காந்து இருப்பாரு, சுகாசத்துல உட்காந்து இருப்பாரு. இப்படி ஒன்னும் வயசும் ஜாஸ்தி பேசவே மாட்டார். தாடியில இருக்க யாவுக்கு பார்த்துட்டே இருந்தா நான் விளையாடிட்டு இருக்கிறத. நான் விளையாட்டுல டக்கு நிறுத்திட்டேன். He just pulled me just like that. பக்கத்துல போய் உட்காரு அப்படின்னாரு. மேலே கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தாரு. அவரு மூச்சு விட்டாரு பாருங்க, நம்ம ஸ்டார்டிங் இருக்கிறதா அப்படின்னா விழுந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மூச்சு இருந்தது. அப்புறம் அப்படியே பார்வை பார்த்தாரு. என்னோட நான் ஒரு மாலை போட்டிருந்தேன், ஒரு படிக மாலை. அப்படியே ஒரு பார்வை பார்த்தார். பல 6 மாலை வெடிச்சது. அப்புறம் சொன்னா சமத்கார படம் இருந்துக்காத, எல்லா காரணத்தோட தான் அப்படின்னாரு. அப்புறம் நிறைய விஷயங்களை சொன்னா பிக் ஸ்டோரி. இந்த மூச்சினுடைய பவர் வந்துட்டு சரம் போற மாதிரி இருக்கு, அர்ஜுனுடைய ஆர்வம் போற மாதிரி இருக்கு. நிறைய பேர் இந்த அக்னியாஸ்திரம் பிரயோகம் பண்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி அடிக்கிறா பாருங்க, என்ன பண்றாரு, இந்த அபியாசத்தை எடுத்து விடுற. வருணாசிரத்தை பிரயோகம் பண்றேன் பாரு அப்படிங்கிற மழையே வைக்கிறாங்க. ஸோ நாம நம்மளை ஜெயிக்கிறதுக்கு, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. இந்த ஜீவன் ஒண்ணுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. உடம்பு நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன, அதை எடுத்துட்டு போக முடியாது. எந்த சொத்து நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஆள முடியும். நம்ம கூட வந்தது போனது ஒரே ஒண்ணுதான், என்னது, ஆத்மா என்றதான ஜீவன். அந்த ஜீவன் நமக்கு இப்ப எப்படி எந்த ரூபத்தில் இருக்கு, நமஸ்தே வாயோ தமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. வாயு ரூபத்துல, சுவாச ரூபத்துல, சுவாச வடிவத்தில் இருக்கு. சோ இந்த மூச்சை மட்டும் அபியாசம் பண்றது, மூச்சையே இறைவனாக நினைச்சு மூச்சையே ஃபாலோ பண்ணி மூச்சு எப்படி எல்லாம் எந்தெந்த மண்டலங்களை போய் ஜாயின் பண்றதுங்கிறது ஒரு அபியாசம். அபியாசாதி சயஜ்ஞாத ஷடத்வாதீத ரூபிண்யை நமஹ. சோ நம்ம சாதாரண மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மூச்சும் எது வரைக்கும் போகும், சில பேருக்கு நிற்கும். ரெண்டு ஃபார்முலா எப்படின்னா, 16 அங்குலம் பூமண்டலம், 12 அங்குலம் ஜலமண்டலம், 8 அங்குலம் அக்னி மண்டலம். அக்னி ஆபஹ, அக்னியிலிருந்து ஜலம். சோ ஜலத்துக்கு மேல அக்னி, அக்னிக்கு மேல வாயு மண்டலம், 6 அங்குலம் வாயு மண்டலம், 3 அங்குலம் ஸ்பேஸ் ஆகாய மண்டலம். சோ நம்மளுடைய மூச்சு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, 3 அங்குலத்துக்கு மேல போகுது. சோ கொஞ்ச நாள்ல ஆகாயத்தை ஜாயின் பண்ணிடுவான். ஆயுள் ரொம்ப கம்மியாயிருக்கும், நிறைய உவா இருக்கும் உடம்பு பூரா. புரியுறதா? பூலோகத்துல திடகாத்திரனாக வாழமானா, பூலோகத்துல நல்லா அபீஷ்ட சித்தியோட சௌக்கியமாக இருக்கணுமானா, இந்த எக்ஸசைஸ பண்ணி 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 பூமியை ஸ்பர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய மகிழ்ச்சிகள் என்ன பண்ணுவானா, தாடி எப்படி வளர்த்து விட்டுருப்பாரு. சாதாரணமா தாடி வந்துட்டு இந்த நாபிக்கு ஹிருதயத்துக்கு கீழே இந்த நடு இருக்கு, இது வரைக்கும் வளரும். என்னதான் ட்ரை பண்ணாலும் எத்தனை வருஷம் வளர்த்துனா அதுக்கு மேல வளராது. இந்த வாயு இதுல ஸ்பர்சனம் பண்ணிட்டு டச் பண்ணி அதை நேர கீழ் வரைக்கும் எடுத்துருக்கு, அங்கிருந்து ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது. ஸோ தாடி ஆல்சோ ஹெல்ப் ஃபார் தட் மேட்டர்.
இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். பொம்பளைகளுக்கு அது இல்லை. புரிஞ்சுதா? சோ நாம ஒவ்வொருத்தரும் விடுற மூச்சு 3 இன்ச்சா 6 அங்குலமா இல்லை 8 12 16 நம்ம ஸ்டடி பண்ணீங்க. சோ அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியதான மகான்கள் என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய சுவாசத்தையே அபியாசம் பண்ணி தன்னுடைய சுவாசத்திலேயே இறைவனை பார்த்து உபனிஷத்துல தான் சொல்றது, நமஸ்தே வாயோ துமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாஸ்மி, இதுதான் பிரத்யக்ஷமான பிரம்மம். சோ நம்ம சும்மா மூச்சை எடுத்து விட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. மூச்சை ஸ்டடி பண்ணணும், மூச்சை ஃபாலோ பண்ணணும், மூச்சை நம்பணும், மூச்சை என்க்ரோஸ் பண்ணிக்கணும். மூச்சை அப்படியே மூச்சோட லவ்வர் ஆகணும், அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கணும். இதெல்லாம் எப்ப டைம் கிடைக்கும்? ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் டைம் கிடைக்காது. அதனாலதான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ற நேரத்துல யோகம் வரும். எனக்கு நட்ட 2 மணிக்கு 3 மணிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது மைண்டுக்குள்ள. நான் தூங்கி இருந்துட்டு படுத்துட்டு இருக்கிற ஆளுக்கு எனக்கு இது ஓடிட்டு இருக்கு. ஏன் உட்காந்து அபியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டு சார் உங்களுக்கு சொல்றேன். சோ நமக்கு எப்ப எந்த நேரத்துல இந்த மாதிரி உணர்வு இன்ஃபர்மேஷன் வரதோ அத அதுக்கு காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்மங்கள்ல நாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதனால மூச்சு சும்மா எடுத்து விடுறதாக ஞாபகம் வச்சுக்காங்கோ. பூஜை பண்ற நேரத்துல மந்திரங்கள் சொல்லி படிச்சா ரொம்ப சுகம். என்னன்னா காரணம் சொல்லித்தரம் பாருங்கோ. சிந்தூராரண விக்கிரகாம் முனேனாம் மாணிக்கமோ விஸ்வரத்தாராயக சேகர ஆஸ்மிதம் ஏமாதீனவக்ஷோருகாம். இந்த மூச்சு இன்னும் நான் அப்படி விடவே இல்லை. எக்ஸசைஸ் கிடைக்கிறது பார்த்தியா? சோ சாதாரணமாக ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் சொன்னா கூட அவனோட லென்ஸ் பயங்கரமா எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கு. This is what you are supposed to get from the pranayama by paying $1,000 ஒரு கோர்ஸ். சோ சாதாரணமா சிம்பிளாக நம்மளுடைய மகாமந்திரங்கள் முறைப்படி சொன்னாலே போதும். யூ ஹாவ் ஃபுல் எக்ஸசைஸ் அதுக்குள்ள. அதனாலதான் உத்தமரான ஒருவன் தன்னுடைய மனசை பூராவும் பிரம்மத்திலேயே ஐக்கியமாக வைத்து பிரம்மத்தினுடைய உலகத்திலேயே அவன் லயமாகி விடுகிறான். அது விட்டு உணர்ந்து எழுந்ததுமே திரும்பவும் பழைய நினைப்பிலே போயிடுது, இந்த பிரம்ம நினைப்பு. அது என்ன, you will get into the சமத்கார் of the பூலோகம், will be lost again. 481வது ஸ்லோகம். புத்திர்வினிஷ்டா கரிதா பிரவருத்திர் பிரம்மாத்மனோர கேதயாதீகத்யா இதம் ந ஜானேனப்யநிதம் ந ஜானே கிம் வா கியத்வா சுகமத்யபாரம். ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படிங்கிறார். அற்புதமாக ஆச்சரியம். பிரம்ம ஐச்சானுபூதியினால என்னுடைய சம்சார பந்தம்ங்கிறது விட்டு போயிடும். அதனால ஆச்சரியம் அப்படிங்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம், சம்சார பந்தத்திலிருந்து ஒரு மைலுக்கும் அவ்வளவு சீக்கிரம் எப்படி தலைகீழா இருந்தாலும் விட்டு போகாத, அது உள்ளேதான் சுத்தம். இது ஒரு மகாமாயை. சம்சார பங்கநிமக்ன சமத்பரண பண்டிதாயை நமஹ. பண்டிதர்கள் மூணாம் பாவாதிபதி குருவோட சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். ஒருவனும் பிறக்கிறவன் பூலோகத்தில் எல்லாரும் பிறந்த ஒரு லக்னத்துல பிறக்கிறான். இப்ப சிம்ம லக்னத்துல பிறந்தா வச்சுக்கோயே, மூணாம் பாவாதிபதிங்கிறது யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு குருவோட சம்பந்தம் வேணும். ப்ரஹஸ்பதி அவரோட யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குமோ அவெல்லாம் சாஸ்திர பண்டிதன் ஆயிடுவார் கை ஜன்மாவில. அதாவது மீன லக்னக்காரா சிம்ம லக்னக்காரா இவாளுக்கு பை டிஃபால்ட் சாஸ்திர ஞானம் இருக்கு. குருவோட சம்பந்தம் வரணும். மீன லக்னத்துக்கு குருவோட சம்பந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா மீன லக்னம் குருவனுடைய வீடு, மூணாம் பாவம் சுக்கரனுடைய வீடு. அப்போ குருவுக்கும்
சுக்கரனுக்கு நேச்சுரல் சம்பந்தம் வந்து கொடுத்து, ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்து. இந்த சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் தான் கிடையாது, அது லக்னம் வழியாக கிடைச்சே ஆகணும். என்ன, அவருக்கு நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ சுக்கரன் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கணும், குருவுடைய பார்வையில் இருக்கணும், குருவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கணும். புனர்தம் விசாகம் குருவோட இது 3 நட்சத்திரங்கள் குரு நட்சத்திரம். இந்த குரு நட்சத்திரத்தில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கணும், அப்ப ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. ஆனா 3ஆம் பாவத்துக்கு தான் இருக்கும். ஸோ அவன் தான் பண்டித சிரேஷ்டன் ஆயிடும். பை பர்த்தவாலாம் பண்டிதர்கள் அலோகேட்டட் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்கறது அவங்களுடைய திறமை, அவங்களுடைய பயிற்சியை பொறுத்து இருக்கிறது. சோ ஆச்சரியம் அப்படிங்கிறார் ஸ்டார்டிங்கிலே. ஆத்ம பிரம்மைக்கியானுபூதியினால என்னுடைய சம்சார பந்தம், சம்சார புத்தி பூர்ணமாகவே அப்பிரத்யமாகிவிட்டது. எல்லா வேலைகளும் விட்டு போயிடுது. ஆஹா, இனிமே என்ன சுகம். மோஸ்ட் ஆஃப் ஆளுகளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? சொத்தம் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன், ஒரு ஜெனரல் அவேர்னஸ். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் நிறைய வேலை ஆரம்பமே ஆகுறது. இனிமே என்ன வேலையே இல்லையோ அது மாதிரி தான் வேலை தர போறாங்க. அது இவ்வளவு நாள் வேலையே பண்ணலையா? அத்தனை பேருக்கு ரிட்டையர்மெண்ட் தேவை, ரொம்ப முக்கியமான தேவை. காரணம், உடம்ப வந்து நம்ம ஓவரா டாக்ஸ் பண்ணோமானா நம்மள தெரியாம நாமளே நம்ம சாபம் போடுவோம். அதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த சாபத்தினுடைய பாவத்தை அனுபவிச்சாகணும். அதுக்கு மௌன பிரதம் தான் மெடிசின். புரியுதா? இப்போ மாதசாபம் மாதசத்தியாங்கிறதான பாவம் இருக்கு வச்சுக்கோளே, இந்த பாவத்தை எங்க போக்க முடியும்? ராமேஸ்வரம் என்றதான இடம் இருக்கு. ராமேஸ்வரத்துல போய் சமுத்திர ஸ்நானம் தீர்த்த ஸ்நானம் பண்ணி ஒரு அரசு ஆள் இருக்கு, ஒரு அரசு நட்டா மாது சாபம் மாது துக்கத்தினுடைய பாவம் போய் கிடைக்கும். அப்பாவனுடையதுக்கு கயாசிராத்தம், பிராமண போஜனம் அந்த போய் கிடைக்கும். முக்கியமாக 3-4 சாபங்கள். பிராமண சாபம், அதாவது பிது சாபம், மாது சாபம், பிரேத சாபம், பிராமண சாபம். 4 முக்கியமான சாபங்கள், 4 முக்கியமான தோஷங்கள். ஒரு மனுஷனுக்கு இன்வேரியபிள் எங்கேண்டா வந்து மாட்டிக்கும். சோ நித்தியமேவ நான் வந்துட்டு பூஜை புரஸ்கார மகாமந்திராதிகள் எல்லாம் ஜபம் பண்ற நேரத்திலேயே காமெண்ட்ஸ் போடும். தட் இஸ் ஹவ் தி ரிலேஷன்ஷிப் இஸ் பீயிங் பில்ட் பிட்வீன் ஒரு கான்செப்ட்ல இன்னொரு கான்செப்ட். அப்படி சம்சார பந்தம் போயிடுத்து அப்படிங்கறதான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணுமானா, ஒரு திருப்திக்கு வரணுமானா, there is only one way, that I am not belongs to samsaram, I am belongs to Brahma. இவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங். டோட்டல் எத்தனை உபனிஷத்தை படிச்சாலும், எவ்வளவு சுத்தங்கள் படிச்சாலும், எவ்வளவு வேதத்தை படிச்சாலும் அல்டிமேட்லி இவ்வளவுதான். என்னது? I am not belongs to samsara. நான் வந்து யாருடைய ப்ராடக்ட்? பரமாத்மாவனுடைய ப்ராடக்ட். நானே தான் பரமாத்மா, நானே தான் ஆத்மா, நானே தான். இந்த ஒரு கன்க்ளூஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கன்விக்ஷன் வரணுமானா ஒரு மனிதன் ஆத்ம விசாரம் பண்ணணும். ஆத்ம விசாரம் பண்ண மட்டுமல்லாமல் பிராக்டிஸ் பண்ணும், ஆத்மானுபூதியை அடையவும் வேணும். இப்பேற்பட்டதான சுகத்தை ஒரு மனிதன் ஒரு தடவை அடைந்து விட்டானால் இந்த சுகத்தில் அவனுக்கு ரொம்ப பெரிய பிரியம் ஏற்படும். இது வழியாக சம்சாரத்தை பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டான். ஈவன் பை மிஸ்டேக் ஆல்சோ he will not fall into the pit. ஏன்னா நாம இந்த சரீரத்தை வச்சிருந்து மனசை வச்சிருந்து அனுபவிக்கிற இந்த சுகங்களை விட எல்லாம் எவ்வளவோ நல்ல நிரந்தரமான சுகம் ஆத்ம சுகம். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆத்ம சுகத்தை அனுபவிச்சா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். oral education will not work, உபன்யாசம் will not work.
only by practice. இந்த ஒரு நியமத்தை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பகவத்பாதர் சொல்றார். 482வது ஸ்லோகம். வாசா வக்துமசக்யமேவ மனசா மந்தும் ந சக்யதே ஸ்வானந்தாமிருதபூர பூரித பரபிரம்மாம்புதேர்வைபவம் அம்போராசி விசீர்ணவாசி கசிலாபாவம் பஜன்மே மனோ யஸ்யாம் சாம் சலபே விலீன மதுனா ஆனந்தமானிர்வதம். ஆனந்தம் என்பதான அமிர்தத்தினால நிறைக்கப்பட்டதான பரபிரம்ம சமுத்திரத்தினுடைய வைபவத்தை, ஆனந்தம் என்பதான அமிர்தத்தால பூரா ஃபில் பண்ணி இருக்கக்கூடியதான இது சமுத்திர அளவு ஃபுல்லா ஃபில் பண்ணி இருக்கிறது அந்த ஆனந்தம் என்றதான தத்துவத்தை. அந்த வைபவத்தை வாயினால சொல்வதற்கோ மனதினால நினைத்து பார்ப்பதற்கோ கூட முடியாது. அதனாலதானே இவ்வளவு வியாக்கியானம் பண்ணியும் ந இதிங்கிறதான அசரீரி திரும்ப திரும்ப ஒதுக்கிறது. இது எதுவும் கிடையாது, பியாண்ட் திஸ் அப்படி ந இதி. சமுத்திரத்துக்குள்ள விழுந்த ஒரு சின்ன பழம் இருக்கிறதுல சின்ன பழம் எது? மத்தங்காளி பழம். அரசில் இருந்து விழக்கூடியதான பழம் எல்லாம் சின்ன 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 பழங்கள். அந்த மாதிரி ஒரு பழம் சமுத்திரத்துக்குள்ள விழுந்தா என்ன ஆயிடும்? அது எங்க போச்சு, யாருக்கிட்ட இருக்கு அதுக்கே தெரியாது அந்த அளவுக்கு. அத மாதிரி மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்தை, இந்த பிரம்மாத்மைக்கத்தினுடைய அந்த அனுபவத்தை ஒரு சின்ன சின்ன பழமாட்டமா அந்த பெரிய சமுத்திரம் என்றதான மகத் பரமாத்மாவுக்குள்ள வீழ்ந்ததுமே ஒரு பிந்து ரூபமாக அமையறது. அந்த பழத்துக்கும் சொல்ல தெரியாது இதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு. அது உள்ளே உட்கார்ந்து அதுக்குள்ளே லயமாகி போயிடும். அந்த வெளியிலேயே வர முடியாது, ஃபுல் லயமாகி வருது அதுக்குள்ள. எப்படி 483வது ஸ்லோகம். ஸ்வகதம் கேன வாநீதம் குத்ர லீனமிதம் ஜகத் அதுனைவா மயா திருஷ்டம் நாஸ்தி கிம் மஹத்புதம். இந்த ஆனந்தம் என்பதான தத்துவத்தினால் இறைக்கப்பட்ட சமுத்திரத்துக்குள்ள ஒரு சின்ன பழம் விழுந்தா எந்த அளவுக்கு அது பூர்ணமாக லயமாகி லீனமாயிடுமோ, அத மாதிரியே இவ்வளவு நேரம் நான் பார்த்து கொண்டிருந்ததான இந்த ஜெகத்து, அதாவது நம்மளுடைய சிந்தனை 2 என்றதான பாவனை இருக்கிற வரைக்கும் ஜெகத்து இருக்கு. நம்மளுடைய பார்வையில 2ங்கிறதுல எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறதான ஒரு நிலை வந்துடுத்துனா ஜெகத் இல்லை. ஜெகத் இருக்கா இல்லையானா அவ்வளவுதான் டிஃபரன்சியேஷன். நம்ம எப்ப எல்லாம் துவைத பாவத்தோட, துவைத பார்வையோட, துவைத கர்ணத்தோட இருக்கோமோ, மனசா வாச்சா கர்மனா, அப்பெல்லாம் ஜெகத் உண்டு. அப்ப ப்ராப்பர்ட்டி உண்டு, அது உண்டு, இது உண்டு, எல்லாம் உண்டு. எப்ப இருக்கா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த ஒன்னை தவிர 2வது ஒன்று இல்லையே, எதுவுமே கிடையாது. இதுதான் ஜெகத்திலிருந்து விட்டுனத்திலும் ஜெகத்தோட சேர்ந்திருக்கிறதுக்கான வித்தியாசம். எல்லாம் பூலாவை தூக்கி வரையாம இடத்துல போடுறதில்ல, அது அர்த்தம். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்ததான ஜெகத்து எங்க போச்சு எனக்கே தெரியல. மகா ஆச்சரியமாக இருக்கு. பிகாஸ் எனக்கு அத்வைத புத்தி வந்து, அதனால எனக்கு துவைத பாவனை இல்லாம போயிருக்கு. எதுல லயமாகி விட்டது அதுவும் கண்டுபிடிக்க தெரியல. இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்ததான துவைத புத்தி, அதாவது ஜெகத், அது இருக்கிறதான பூதங்கள், அது இருக்கக்கூடியதான சேஷ்டகள், அது இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே எங்க போச்சு நமக்கே தெரியாம போயிடுச்சு.
ஃபுல் டிசப்பியரன்ஸ் ஆயிடும். காரணம், இந்த சமுத்திரத்தினுடைய கீழே கடக்கக்கூடியதான இந்த சின்ன பழமணி ஒரு நாளைக்கு இதுக்கு மேலுக்கு வரவோ வெளியில வந்துட்டு உலகத்தை பார்க்கவோ முடிய போறதில்லை. அது முயற்சியும் பண்ணாது. இங்க என்ன வித்தியாசம்னா, நாம் நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய உடம்பு நமக்கு ஒத்துழைக்காது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஆக்சுவலி உடம்பு நல்லா ஒத்துழைக்கும். வாட் இஸ் நீடட்? சரண்டர். நல்ல உபதேசம், நல்ல பராமரிப்பு, உடம்பு கிட்ட நிதானமா சொல்லி 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 புரிய வைக்கணும். சப்போஸ் கால் வலிக்கிறது, ஒருத்தருக்கு முட்டி வலிக்கிறது, என்ன பண்ணுவாங்க? காலை மெதுவா தூக்கி வச்சுட்டு இப்படி அதை தடவி விட்டு, why is he doing all this? ஐயோ பாவமா, பட் why is doing this? ஷூட்டிங் பண்ணி நிதானமா அதான் இதுல வலிய இல்லாம பண்ணி பத்திரமா இருந்துக்கோ, நீ கவலைப்படாத, வலி எல்லாம் போயிடும். அடுத்ததான் ஒரு காக்கா கொண்டு போச்சு மாதிரி குழந்தைகிட்ட. why are we doing this? சேம் வே மனசுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான், உடம்புக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான், ஆத்மாவுக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான். நிசப்தமான நிலை, இருட்டா இருக்கிற இடம், எதுவுமே இல்லாத ஒரு நிலையில யாரும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்கிற நேரத்துல நாம வந்துட்டு ஆத்மாவோட பேச ட்ரை பண்ணோம். எக்கச்சக்கமான சவுண்டு இங்கே அங்கேயுமா பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்கிற நேரத்துல எல்லாம் உடம்புகிட்டே பேச முடியாது. அதுக்கப்புறமா தானே மனசு, அதுக்கப்புறமா தானே ஜீவன். நாம நமக்குள்ளே எல்லாம் ட்ரை பண்ணிக்கணும். நம்மளுடைய உடம்பு தான் பெஸ்ட் லேபரட்டரி ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங். திஸ் த பெஸ்ட் டெஸ்டிங் கிரவுண்ட். எல்லாம் அதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நானூத்தி 84வது ஸ்லோகம். கிம் ஹேயம் கிமுபாதேயம் கிமன்யத் கிம் விலக்ஷணம் அகண்டானந்த பீயூஷம் பூர்ணே பிரம்ம மகார்ணவே. அபரிச்சின்னமான, வித்தியாசம் இல்லாதது, கலப்படம் இல்லாதது, துவைதம் இல்லாதது, சேதம் இல்லாதது, ஹேண்டிகேப்ட் அல்லாது, அபரிச்சின்னமானது. பிரம்மானந்தாமிரதத்தில் முங்கப்பட்டதான ஆழ்ந்திருக்கக்கூடியதான சிந்தனை. முதல்ல சரீரம் போய் விழாது. சரீரத்தை தூக்கி அந்த சமத்துக்குள்ள போடுறதும் ஒரு கைண்ட் ஆஃப் சூசைடல். அது வேண்டாம். உடம்ப மறக்கிறது ஆஸ் குட் ஆஸ் உடம்பு இல்லாததுக்கு சமம் அல்லவா? எல்லாமே எந்த விஷயமுமே அதுதான் என்னோட ரியல் மீனிங். நம்ம ஒரு ப்ராடக்டை மறந்துட்டோம்னு என்ன அர்த்தம்? அது வருமா வர நமக்கு தெரியாது. நிறைய பேர் கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் சரி இந்த டெக்னிக்கலா யூஸ் பண்ணுவான். சம்பந்தமே இல்லாத விஷயம். அத மாதிரி அது அடிக்கடி சொல்றாரு. பிரம்மைக்குள்ள விழுந்துட்டு உடம்ப கண்ட்ரோல் பண்றது, உடம்ப இல்லாம பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம உடம்ப இன்ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அப்ப ஆஸ்பிடாஸ் உடம்பு இல்லை. நீங்க 2 பேர் தான் ஜெயிக்கணும். யாரெல்லாம்? மனசு அண்ட் ஜீவன். அதுக்கப்புறமா ஜீவனுக்கு உடம்பு இல்லைன்னா, மனசுக்கு உடம்பு இல்லைன்னா ஆக்டிவிட்டி கம்மி. உடம்பு இருக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டி. என்ன? கண்ணு பார்க்கும், மெசேஜ் கொடுக்கும். காது கேட்கும், மெசேஜ் கொடுக்கும். கை இடிக்கும், மெசேஜ் கொடுக்கும். வயிறு கத்தும், அம்மா. மனசு சொல்லும், எங்க மூக்கு உடனே வேலை, மூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். மணந்து போய் வைக்காது, சாப்பாடு பொருள் இருக்கா பாரு. எவ்ரிபடி இஸ் டூயிங் சம்திங் ஆர் அதர் ஆக்டிவிட்டி பிகாஸ் ஆஃப். சோ உடம்ப படுக்க போடுறது, அதுக்கு விரதங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா விரதத்தோட பேரை சொல்லி லிட்டர் கணக்கில் அது எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்குதான் அந்த பிராக்டிசஸ் எல்லாமே.
இது சின்ன வயசுல நிறைய பிராக்டிஸ் பண்ணி அடுத்த ஜென்மாவுக்கு ஒன்றும் இல்லாமலே சாதிக்க முடியும். புரியுதா? சில பேர் இந்த ஜென்மாவில் நிறைய பட்னி எல்லாம் இருந்து சாதகம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அடுத்த ஜென்மாவில அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படாமலே வந்தாமி இந்த ஞானம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். பிகாஸ் இப்ப பண்ண என்னுடைய புண்ணியம் ஃபுல் டிரான்ஸ்பர் ஆயிடும், கலப்படமே இருக்காது. ஆகவே அபரிச்சின்னமான ஆனந்தாமிரத்துல பூர்ணமாக நிறைக்கப்பட்ட கூடியதான இந்த பிரம்மானந்த சமுத்திரத்துல நான் என்பதான மகத்துவத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நாம அதை போய் வீழ்ந்ததோ அதுல உள்ளே உட்கார்ந்து இருக்கோமோ ஒன்னுக்கு எல்லாம் மறந்து போய் டிசப்பியர் ஆயிடும். அதனால நமக்கு எடுத்துக்கிறதுக்கோ தள்ளறதுக்கோ ஒன்று ப்ராடக்ட் இல்லை. என்ன துவைத பாவனை இல்லாததுனால. துவைத பாவனை இருந்தா மட்டும்தான் இது வேணுமா வேண்டாமாங்கிறதான சுபாவம் வரும். அது இல்லைன்னா போத் ஆர் ஈக்குவல். இதுதான் பிரம்மாத்மைக்கத்தினுடைய ஒரு பெரிய உணர்வு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். 485வது ஸ்லோகம் அடுத்த வாசகத்தில் இருக்கு. 2 3